அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியால 60 டேஸ் குரான் சேலஞ்சில் இன்னைக்கு டே 44. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். பிகாஸ் இன்னைக்கு நம்ம குரான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த 43 டேஸ், கடந்த 43 நாட்கள்ல நம்ம குரான் கத்துக்கிறதுக்கு தேவையான அடிப்படையான கிதாப் ஆகிய நூரானி காயிதா அதை ஃபுல்லா படிச்சு முடிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை பேஸ் பண்ணி இன்ஷால்லா இன்றையில இருந்து 60 டேஸ் வரைக்கும் டோட்டலா எத்தனை நாள் இருக்கு? 17 டேஸ். இந்த 17 நாட்களும் நம்ம குரானை ஓதுவதற்கான பயிற்சி எடுக்க போறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமது இந்த முயற்சியை கபூல் செய்து குரானை சரளமாகவும் தெளிவாகவும் ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்று துவா செய்து இன்றைய பாடத்தை ஆரம்பம் செய்கின்றேன். வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். முதல் நாள் குரான் தொடங்க போறோம் இல்லையா? பார்த்தாலே நன்மை தரக்கூடிய பரக்கத்து நிறைந்த ஒரு பொருள் குரான் என்பதை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் குரானை எடுக்கும் பொழுதும் வைக்கும் பொழுதும் மிக மிக கண்ணியமா கையாளணும். குரானை தொட்டு முத்த கொஞ்சிறது, குரானை நெஞ்சோட அணைக்கிறது, குரான்ல கண்ட ஒத்திக்கிறது, இது எல்லாமே பரக்கத்துக்குரிய செயல் தான். அதனால எந்த அளவுக்கு கண்ணியமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு கண்ணியமா வச்சிருக்கணும். மடி மேல வைக்கிறது, நம்ம கால் கீழே அல்லது அதுக்கு சமமா வைக்கிறது, இது மாதிரி எதுவுமே கூடாது. அதையும் நினைவில் வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 ஸலவாத் ஓதுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதி வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம். நான் சொல்ற இந்த துவாவை ஓதிடுங்க. முதல் நாள் குரான் தொடங்குறோம் இல்லையா? இந்த துவா ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம குரான் ஆரம்பிக்கலாம். லக்கல் ஹம்து வலக ஷுக்ர் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். அல்லாஹும்ம இன்னி சஅப்தஉ பிஃபضلிக தஅல்லும திலாவத்தல் கரீம் ஃபஹப்லி மின் லதுன்க இல்மன் நாஃபியா வ அக்லன் சலீமா வ கல்பன் முனவ்வரா வ தௌஃபீகன் இஹ்சானா வஜஅலில் குர்ஆன லனா ஃபில் கப்ரி மூனிஸா வஜஅல்ஹு லனா ஹுஜ்ஜத்தன் வஜஅல்ஹு லனா நூரன் யா ரப்பல் ஆலமீன். ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் கைர் வபிக நஸ்தஈன் யா ஃபத்தாஹ் யா ஃபத்தாஹ் யா ஃபத்தாஹ் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆரம்பிப்போமா? சூரத்துல் ஃபாத்திஹா. இது நாள் வரைக்கும் நீங்க பல வாட்டி தொழுகையில ஓதிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அடிப்படையில இப்போ நூரானி காயிதா படிச்சு ஓதி முடிச்சு இப்ப எப்படி ஓத போறோம் அப்படின்றத கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்க. ஆரம்பிப்போமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். الرحمن الرحيم. مالك يوم الدين. சொல்லுங்க.
مالك يوم الدين إياك نعبد إياك نعبد وإياك نستعين. இங்க பாத்தீங்கன்னா கடைசி எழுத்து பாருங்க, இதான் ஆயத்து முடியறதுக்கான அடையாளம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ பேச கொண்டு முடிஞ்சிருக்கு, ஜேர கொண்டு முடிஞ்சிருக்கு, ஜபர கொண்டு முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சா நம்ம எப்படி வச்சு நிப்பாட்டணும்னு சொன்னோம், சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும்னு சொல்றோம். அந்த அடிப்படையில தான் நம்ம இப்போ நஸ்தஈன் அப்படின்னு நிப்பாட்டுறோம். இன்னும் சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறோம் இல்லையா, அது ஞாபகம் வச்சுக்கணும். அங்கங்க இப்போ நம்ம ஓதிக்கிட்டே வரும் பொழுது சட்டங்களை, ஓதக்கூடிய வழிமுறைகளை சொல்லி கொடுத்துட்டே வருவோம், ஞாபகப்படுத்திக்கிட்டே வருவோம். ஏற்கனவே நம்ம படிச்சதுதான், அதையும் நீங்க கவனமா கேட்டுக்கிட்டு இன்ஷால்லா ஓதணும். சரிங்களா? மறுபடியும் இந்த ஆயத்தை ஓதிடுவோமா? إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஃபுல்லா ஒரு வாட்டி ஓதுவோமா? ஓதுங்க என் கூட சேர்ந்து. غير المغضوب عليهم ولا الضالين. பெரிய மத்து நான் சொன்னேன்னா, மத்து வரும் பொழுது குரான்ல மத்து போட்டிருப்பாங்க. பெரிய மத்து வரும்போது 5 அலிஃப் அளவு நீட்டி ஓதும். இப்ப அடுத்தது முதல் சூரா, சூரத்துல் பக்கரா, பக்கராவுடைய சூரா, முதல் சூரா ஓத போறோம், ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிக்கலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். ذلك الكتاب لا ريب فيه. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما, நம்ம சொன்னோம் இல்லையா, மீன் மேலையோ நூனு மேலையோ சத்து வந்தா அழுத்தணும், அதான் இங்க அழுத்தி விடுறோம். ومما ويقيمون الصلاة ومما رزقناهم
ينفقون. இப்போ ஒரு வாட்டி ஃபுல்லா ஓதி பார்க்கலாமா? الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. அடுத்த ஆயத்து போலாம். والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك. மறுபடியும் والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك. இப்ப நான் நடுவில் நிப்பாட்டி ஓதுறது உங்களுக்கு ஓதி கொடுக்கறதுக்காக. இந்த மாதிரி ஆயத்து முடியாத இடத்துல நிப்பாட்டினா நம்ம திருப்பி சேர்த்து ஓதணும். உதாரணமா இப்ப இங்க ஆயத்தே முடியல, இலைக்க அப்படின்னு நம்ம நிப்பாட்டினா அடுத்த வார்த்தை ஓதும்போது முன்னாடி வழி சேர்த்துக்கணும். இலைக்க அப்படி ஓதணும். இந்த ஜீம் துவா மீம் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிப்பாட்டிக்கலாம். وبالآخرة هم يوقنون. அடுத்து ஒரு ஐன் வரைக்கும் ஓதுவோம். ஐன்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ருக்கு கணக்குல வரக்கூடியது. ஒவ்வொரு ஐனு முடிய நம்ம இன்ஷால்லா பாடத்தை அன்னன்னைக்கு பாடமா கணக்கு வச்சுக்கலாம், இல்ல பக்கங்கள் கணக்கு வச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம 60 டேஸ் குரான் சேலஞ்சில் 60 நாள்ல இன்னைக்கு 44வது நாள். இன்னும் 16 நாள் இருக்கு. அதுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் இந்த முதல் ஜுசுவை நம்ம முடிச்சிடலாம். இப்போ இந்த ஆயத்துக்கு வாங்க. أولئك على هدى من ربهم. இங்க பாருங்க எதுக்காக வந்திருக்கு பாருங்க. மின் ரப்பிஹிம் ஓதக்கூடாது. எப்படி ஓதணும், இந்த நூனையும் ராவையும் சேர்த்துடணும். அப்போ மிர்ரா மாறிடும். அப்போ மிர் ரப்பிஹிம் தான் ஓதணும். أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. இங்க ஒரு டவுட் வருமே, அதுல அலிஃபுக்கு பக்கத்துல வாவ் இருக்கே, அப்ப ஊ அப்படி இழுத்து ஓதணுமே அப்படி கேட்டா பார்க்கணும். வாவ் மட்டும்தான் இருக்கு. வாவுக்கு ஏதாவது இருக்கா? வாவுக்கு ஜபரோ அல்லது சுக்குனோ இருந்துச்சுன்னா நம்ம ஏதாச்சும் சேர்த்து ஓதலாம். ஒண்ணுமே இல்லை. அப்போ எழுத்து வடிவில மட்டும்தான் இருக்கும். ஓதும் போது இது எதுவுமே பண்ணக்கூடாது. ஓதுங்க. وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إِنَّ الَّذِينَ كفروا سواء عليهم. إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم
أم لم تنذرهم لا يؤمنون ختم الله على قلوبهم ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم இந்த ஆயத்து மாதிரி ஒரு வாட்டி ஓதுவோம். ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு பாடம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி தான் அடுத்தடுத்த நாளுடைய பாடங்கள் தொடர்ந்து இருக்கும். குர்ஆனை இன்ஷா அல்லாஹ் தெளிவா நம்ம ஓத கத்துப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த குர்ஆன் பயணத்திலே சேர்ந்த அனைவர்களுடைய எல்லா தேவைகளையும் கபூல் செய்து குர்ஆனை முழுமையாக கற்று செல்லக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று துஆ செய்து நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.